உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏன் யாரோ ஒரு தேர்ட் பர்சன் நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிற? இல்லங்க, நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல. டாக்டர் உங்களை ஸ்ட்ரெயின். ஸ்டாப் இட். டாக்டர் நீ எத்தனை தடவை சொல்லுவ? பழச பத்தி எதுவும் பேசிராத, இவனுக்கு எதுவும் ஞாபகம் வந்துட கூடாதுன்னு அப்படியா சொன்னார் டாக்டர்? இல்ல எனக்கு புரியல, உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் என்கிட்ட இருந்து இப்படி விலகி போற? நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா நான் ஏதோ உன்னை மலேசியால கட்டாயப்படுத்தி லவ் பண்ணி இங்க கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த மாதிரி இருக்கு. எனக்கு கில்ட்டியா இருக்கு. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? திரும்ப என்கிட்ட கேள்வியே கேட்காத ஜனனி. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றேன். ஏன் யாரோ மாதிரி என்னை விட்டு விலகி போற? லவ் பண்ணும்போது நம்ம ரெண்டு பேரும் இப்படிதான் இருந்தோமா? ஜஸ்ட் டெல் மீ, இப்படியா இருந்தோம்? இத பாருங்க, என்ன மன்னிச்சிருங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுனால எனக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சியா இருந்தது. என்னாலதான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிற ஒரு பயம், அவ்வளவுதான். ஜனனி, அந்த பஸ்ஸோட டிரைவரா நீ? நீ பேசுறத கேட்டா சிரிப்பா தான் வருது. என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? எனக்கு யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணோட தனியா ஒரு ரூம்ல இருக்கேன். ஆனா எல்லாம் தெரிஞ்ச நீயே குற்ற உணர்ச்சியா இருக்குன்னு சொல்லிட்டு என்னை விட்டு அப்படியே விலகி போறது எந்த விதத்துல நியாயம்? அப்ப நீயும் சுயநலமா இருக்கல்ல? அதான் என்னால தாங்கிக்க முடியல ஜனனி. நான் எவ்வளவுதான் நார்மலா இருக்கலாம் ட்ரை பண்ணாலும் ஏதோ மூணாவது மனுஷங்க கூட இருக்கிற மாதிரியே இருக்கு. அது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு உனக்கு புரியுதா? அத பத்தி எந்த அக்கறையும் இல்லாம நீ பாட்டுக்கு வர போற. இல்லங்க, அது வந்து போத நிறுத்து. இப்ப கூட நீ என்கிட்ட யாரோ மாதிரி தான் பேசுற. என் பக்கத்துல வர்றதுக்கோ என்ன தொட்டு பேசி சமாதானப்படுத்துறதுக்கோ உனக்கு கொஞ்சம் கூட தோணல? ஐயோ ப்ளீஸ் கோவப்படாதீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஆமா, உடம்பு சரியில்லை. ஆனா நீ நடந்துக்கிற விஷயம் எல்லாம் பார்த்து எனக்கு மனசும் சரியில்லை ஜனனி. இதெல்லாம் உனக்கு புரியுதா ஜனனி? நான் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன்னு உன்னால உணர முடியுதா? மொத்த வீடு நம்ம கல்யாணத்தை ஏத்துக்கல. இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்த எதுவுமே எனக்கு ஞாபகத்துல இல்ல. ஆனா உனக்காக மட்டுமே நான் நிக்கிறேன். ஆனா எனக்காக நீ என்னை விட்டு ரொம்ப தூரம் விலகி போய் தான் நிக்கிற. எங்கேயோ இருக்க. இனிமே உன்கிட்ட பேசி எந்த பிரச்சனையும் இல்ல. நீ ரெஸ்ட் எடு, தூங்கு. குட் நைட். காட் பிளஸ் யூ. பாய். என்ன பண்றது இப்போ? அவர்கிட்ட இருந்து விலகி போறேன்னு கோவப்படுறவர்கிட்ட நான் ஜனனியே இல்லைன்னு தெரிஞ்சா பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கேன். ஏன் சுயநலத்துக்காக நான் இவரை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன். தெரிஞ்சும் இதுவும் பண்ண முடியாத சூழ்நிலை கைதியா இருக்குன்னு. இந்த பிரச்சனை தீரணும்னா நான் முதல்ல இங்க இருந்து போகணும். ஆனா இங்க இருக்கிற வரைக்கும் நான் ஜனனியாவும் இருக்கணும். என்ன பண்றது? திரும்ப யோசிச்சாலே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்ன பண்றது? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.